நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு ஒரு ஆன்சரும் ஒரு ஒரு மாதிரி வருதுன்னு. இதனால பிராண்ட்ஸுக்கு கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக போகுது. இதை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். எல்எல்எம்ஸ் எல்லாமே ஜெனரேட்டிவ். ஜிபிடி அப்படின்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு அர்த்தம். ஜெனரேட்டிவ்னா நீங்கள் ஒரு கொஷின் நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு டைம் ஒரு மாதிரி பதில் சொல்லும், செகண்ட் டைம் வேறு மாதிரி பதில் சொல்லும். 2+2 எத்தனை தடவை கேட்டாலும் 4 தான் சொல்லும். அது லைக் அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட நிற்கக்கூடாது, பொழந்துருவேன் மண்டையை. ஸோ பேக் டு த டாபிக். சர்ச் என்ஜின்ஸ் வந்து நீங்கள் போய் எத்தனை தடவை ஒரு விஷயத்தை தேடினீங்கனாலும் ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஏன்னா ரேங்கிங் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. மேலே ஸ்பான்சர்ட் போஸ்ட் வரும், கீழே ரேங்கிங் பேஸ்டு இதெல்லாம் வரும். எல்எல்எம்ஸ் அதை பண்ணாது. நீங்கள் 10 தடவை ஆன்சர் கேட்டிங்கன்னா 9 தடவை வேறு மாதிரி ஆன்சர் தான் கொடுக்கும். அப்படின்னா ப்ரெடிக்டபிளான ரேங்கிங் கிடையாது, ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அண்ட் உங்களோட விசிபிலிட்டி கேரண்டீட் கிடையாது. அட்லீஸ்ட் நான் இப்போ சொல்கிறது இப்போ கிடையாது, ஃப்யூச்சரில் அந்த மாதிரி மாறுங்கிறது நான் சொல்கிறேன்.